ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெண்டிங் வால். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஓகே, இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் ரெய்னிங் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கனால அந்த நிகர் அந்த புயல் வந்து கரையை கிடக்குது. நானும் பீச் பக்கத்தில் தான் இருக்கேன் சென்னையில். ஸோ அதனால் அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து கடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கதைக்கு போயிடலாம். தேங்க் காட் எங்களை எல்லாத்தையுமே காப்பாற்று. இந்த புயல் வந்து யாரையுமே எந்த ஒரு உயிரையுமே எடுக்காமல் அப்படியே கரையை கடந்து போயிடணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வைக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம கதைக்கு போயிடலாம். பெண்டிங் வால் இது வந்து எழுதுனது ராபர்ட் ஃப்ராஸ்ட். இதோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஓகே, ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து எப்போ பிறகுறாருன்னா மார்ச் 26, 1874 வந்து பிறக்கிறாரு. எங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து பிறக்கிறாரு. ஸோ இது வந்து எங்கன்னா கலிஃபோர்னியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் வந்து இருக்குது. இப்போ வந்து இவர் வந்து எப்போ இருக்கிறாருன்னா ஜனவரி 29, 1963 வந்து இறக்குறாரு. ஏஜ் 1880 வந்து பாஸ்டன், அதுவும் அமெரிக்காவில் தான் இறக்குறாரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட் அண்ட் ப்ளே ரைட்டர். இவர் வந்து பிளிஸ்டர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு பொயட்ரிக்காக. அப்புறம் இதில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட், அதாவது ஒரு ப்ராவர்ப் இருக்குது. குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். இது வந்து கண்டிப்பாக நிறைய இதில் கேட்டிருக்காங்க. ஆஹா, இடி இடிக்குதே ஆண்டவா. சரி, ஓகே. குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். இது வந்து ஓகே கான்சன்ட்ரேட். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராவர்ப். இந்த ப்ராவர்ப் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த நெட் எக்ஸாமில் கூட லாஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ குட் ஃபென்சஸ் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் யார் எழுதுனாங்க, எந்த இதில் வருதுன்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெண்டிங் வால், ராபர்ட் ஃப்ராஸ்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கலெக்ஷன் ஆஃப் போயட்ரி நார்த் ஆஃப் போஸ்டன் அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. எப்போனா 1914 இதை வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் நட். ஓகேங்களா. இதில் வந்து 45 லைன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பிளாங்க் வெஸ்ட்டில் வந்து கம்போஸ். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆந்தாலஜைஸ்ட் அண்ட் அனலைஸ்டு போயம் இன் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆந்தாலஜைஸாகவும் இருக்கும், அனலைஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட செட்டிங் பிளேஸ் வந்து ரூரல் நியூ இங்கிலாந்து. ஓகேங்களா. அப்புறம் வந்து இது வந்து யாரை பற்றின ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன். நெய்பர் நெப்போலியன் கோய், இவர் வந்து நியூ ஹாம்சையர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னா நம்ம போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து இருக்கார். ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்கும் நம்ம நெப்போலியனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த வாலை பற்றி. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் நெய்பர்ஸாக இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு செவர் இருக்குது, அதான் அந்த வால் ஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாலை பற்றின ஒரு கான்வர்சேஷன் என்ன ஆகுது, அந்த வாலை பற்றின கதை தான் அது. வாங்க பார்த்துடலாம். இந்த நெப்போலியன் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கனேடியன். இவர் வந்து எப்போயுமே அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த வால் வந்து எல்லா இயருக்கும் ஒரு தடவை ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். இவங்களும் சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஸோ அது வந்து ஹோல்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆகுறா, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த வால் ஃபென்சஸ் அப்படின்றது பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ராபர்ட் ஃப்ராஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, நெப்போலியன் அண்ட் நம்ம ஸ்பீக்கர். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற வாலில் வந்து நிறைய பிக் கிராக்கர், ஹியூஜ் கிராக்கர்ஸ் வந்து இருக்குது. நிறைய பெரிய கிராக்கர்ஸ் இருக்குது. அது வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து என்னதுன்னு பாருங்கள். இந்த கிராக்கர்ஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் அண்ட் ஹண்டர்ஸால் வந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா ரேபிட் வந்து அந்த அந்த ஃபென்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கிராக்கில் போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஹண்டர்ஸ் வந்து அதை பிடிக்கிறதுக்காக ஒரு சில ஓட்டைகளை போட்டு அவங்களும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, ரேபிட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது திரும்பி அது வேணாம். ஓகே, ஒரு ஹோல்ஸ், இது இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறோம். ஓகே, ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். நிறைய ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோஸ் ஆஃப் பிரெட், அதில் ப்ரெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஹோல்ஸாகவும், ப்ளஸ் வந்து டென்னிஸ் பால் சைஸில் இருக்கிற ஹோல்ஸாகவும் பெருசாக அந்த ஃபென்சஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது திரும்பியும் ரிப்பேர் ஆகுது, திரும்பியும் ஃபால் ஆகுது, திரும்பியும் சரி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா
நம்ம ஸ்பீக்கர் நம்ம என்ன வருஷம் வருஷம் சரி பண்ணிகிட்டே இருக்கோம், எரிச்சலாக இருக்குது, நம்ம வந்து இதுக்கு ஒரு மேஜிக் ஸ்பெல் ஒரு வேர்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மிஸ்டீரியஸ் மேஜிக் ஸ்பெல் போட்டால் தான் நிற்கும் போல். நம்மளும் சரி பண்ணிகிட்டே இருக்கோம், திரும்பியும் டயர்டாகி ரொட்டீன் ஆயிரும், அது திரும்பியும் ஃபால் ஆகுது, திரும்பி ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் டயர்டாக இந்த ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்குது, இந்த டயர்ட் ரொட்டீன். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து போய்ட்கிட்ட வந்து ஆப்பிள் ட்ரீஸ் இருக்குது, நெய்பர்கிட்ட பைன் ட்ரீஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுலையும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, எந்த ஒரு இதுவும் வரப்போகிறதில்ல, நம்ம 2 பேரும் இந்த ஃபென்சஸ் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து போய்ட் என்ன டிசைட் பண்ணுறான்னா, இந்த வால் வந்து நம்ம 2 பேருக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெய்பர்கிட்ட வந்து சொல்கிறாரு. பட் நெய்பர் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த ஒரு வால் இருக்கனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைவசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வால் வந்து என்ன தான் இது பண்ணிகிட்டே இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் கூட ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்கிறாரு. ஏன் இந்த வால் வேணான்னு சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு நல்ல நெய்பராக இருக்கும், நம்மளுக்கு வால் தேவையில்லை, நம்ம மனசளவில் ஒன்றிணைஞ்சிருக்கோம், ஸோ இதனால் அந்த வால் தேவையில்லைன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறார் போய்ட். பட் நெய்பருக்கு வந்து அந்த வால் தேவைன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நெய்பர் வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னா, குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். அதாவது எந்த ஒரு நல்ல வால், அந்த தடுப்பு சுவர்னு சொல்லுவாங்களா, அது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு குட் நெய்பர்ஸ்க்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இதை வந்து நம்ம நெய்பர் வந்து ரிப்ளை பண்ணுறாருன்னா, இதை தான் சொல்கிறார், குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. என்ன மீனிங்னா, நம்ம ஒரு நெய்பராக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ப்ரைவசியை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் திரும்பியும் வந்து ரிப்பேர் ஆகுது, திரும்பியும் நம்மால் வந்து ஒரு கேவ் மேன் மாதிரி அவர் வந்து திரும்பியும் ஒரு பெரிய பழசாலை மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போய் ரிப்பேர்லாம் பண்ணுறாரு திரும்பியும் அந்த வாலை. ஆஹா, பயங்கரமாக மழை பெய்யுது, புயல் இடி இடிக்குது. சரி, ஓகே. ஸோ திரும்பியும் வந்து நெய்பர் வந்து கேவ்மேனாக ஒர்க் ஆகி திரும்ப வந்து அது சரி பண்ணுறாரு. சரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து அது சரியாயிருது. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ் அப்படின்னா, எந்த ஒரு நெய்பருக்குமே ஒரு ப்ரைவசி இருக்கணும், அது வந்து அந்த ப்ரைவசியை வந்து மதிக்கணும் பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் அப்படின்னு இன்டெரக்டாக வந்து சொல்ல வராங்க. இவ்வளோ தான் அந்த மெண்டிங் வாலோட ஸ்டோரி. ஓகே, இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கஷ்டப்பட்டு இந்த அடாத மலையிலையும் உங்களுக்காக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன்னா அப்போ நான் உங்கள் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சு போடுவேன், நீங்கள் அவங்க படிக்கிறதுக்காக. அதுக்காகவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.